என்னோட பேர் கத்தீஜா. இதுக்கு முன்னாடி நான் சிலை வணக்க வழிபாடுகள்ல இருந்தேன். முதல்ல என்னோட இறைவன் யார், என்னை படைச்சவன் யார், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம, அடிப்படையான சில விஷயங்கள் எதுவுமே தெரியாம எல்லாரையும் போல நானும் இருந்துட்டு இருந்தேன். என்னோட செயல்கள்லாம் செஞ்சுட்டு நான் அப்படி இருந்துட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துல எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க முஸ்லீம் தான். அவங்க என்னோட பிறந்த நாள் வருது. இப்போ பிறந்த நாள் அப்ப என்னை வாழ்த்தலை அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். அப்போ அவங்க கிட்ட நான் கேட்கும்போது, ஏன் நீங்க என்னை வாழ்த்தலை, என்னைய ரொம்ப அவங்க நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருக்கோம். இப்போ எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஏன் அவங்க என்னை வாழ்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இஸ்லாம்ல இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வாழ்த்தக்கூடாது, எந்த கொண்டாட்டங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன் இதெல்லாம் கிடையாது, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்க கடவுள் கோச்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியணுமா, நீ இதுல வரும்போது எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எனக்குள்ள முதல்ல அந்த கேள்வி, ஏன் இவங்க இதை பின்பற்றுறாங்க, இவங்க ஏன் இதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்கிற முதல்ல இறைவனுடைய என்னோட தேடல் எனக்கான கேள்வி அங்கதான் முதல்ல ஏற்பட்டுச்சு. அப்ப நான் தேட ஆரம்பிக்கிறேன், அவங்க கிட்ட கேட்கிறேன் நிறைய விஷயங்கள். நீ வேதத்தை படிக்கணும், படிச்சாதான் உனக்கு புரியும், உண்மையான கடவுள் யார், படைச்சது யார், இறைவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது உனக்கு புரியும்னு சொல்லி எனக்கு இந்த வேதத்தை கொடுத்தாங்க, குரானை கொடுத்தாங்க. அப்ப நான் படிக்கும்போது, நான் அது படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு அனுமானம் இருந்துச்சு. நம்ம சாமி கும்பிடுறோம், சூடம் ஏற்றுறோம், இப்படிலாம் பண்றோம், இந்த சடங்கு சம்பிரதாயமா இருக்கிற ஒரு புக்காக தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் அதை பிரிச்சு படிக்கிறேன். அப்ப நான் படிக்கும்போது அதை திறந்து படிக்கும்போது ஒரு அறிவியல் புத்தகத்தை படிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு இருந்தது. அதான் என்னுடைய முதல் அனுபவம். புராண முதல்ல படிக்கும்போது ஒரு அறிவியல் புத்தகத்தை படிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. மலைகளை பத்தியும், தேனீக்களை பத்தியும், இந்த உலகத்தை, இந்த வானத்தை, இந்த பூமியை நான் எப்படி படைச்சேன், எத்தனை நாள்ல படைச்சேன், நான் என்னுடைய ஆற்றல் என்ன, நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அதுல இறைவன் போட்டிருந்தான். அதை நான் படிச்சதுக்கு பிறகு எனக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியங்களும் இன்னும் ஆர்வமும் அதிகமாயிருச்சு. என்னுடைய தேடல் என்னை இன்னும் தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நான் என்ன, ஏதாவது நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதை நம்பிட்டு இருக்கோம், எது சரி எது தப்புங்கிற ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நான் வந்தேன். அப்ப அன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வரல. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ராஹிம் நபி ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் பார்த்து, அதாவது நிலா சந்திரன் இது கடவுளா இருக்கும், நட்சத்திரம் இது கடவுளா, இது என் இறைவன் இல்லை, அது இறைவன் இல்லைன்னு அவங்க ஒன்னொன்னா தேடுற மாதிரி எல்லாம் எனக்கும் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்தான். அப்ப நான் அந்த ராத்திரி பூரா சிந்திக்கும் போது உருவம் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு இறைவனா என் மனசுக்கு உணரப்பட்டுச்சு. அப்ப அந்த ராத்திரி எனக்கு அழுகுறேன். என்னை அறியாம என் கண்ணிலேயும் தண்ணி வருது, நான் அழுகுறேன், என்னால தாங்க முடியல. அந்த இரவு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்ப நான் அதை உணர்ந்து மனப்பூர்வமா, இறைவனே, என்னை படைச்சவனே, நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் அறியாத நிலையில நான் இருந்திருக்கேன், இந்த இருள்ல இருந்து நீ தான் என்னை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க, என்னை மன்னிச்சிரு, என் பாவங்களை மன்னிச்சிரு, இனிமே உன்னுடைய நேரான வழியை நீ என்னை காட்டி என்னை வழி நடத்தி கொண்டு போ அப்படின்னு நான் அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கொண்டு நான் பிரார்த்தனை செஞ்சேன். அப்ப அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை வழி நடத்தி பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என்னைய அல்லாஹ் இந்த நிலையில என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அடிப்படையா முதல்ல எப்படின்னா, ஒரு ஐவேளை தொழுகை இப்படி எப்படி இருப்பாங்களோ அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், அதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ இது மதம் இல்லை, இறைவன் கிடையாது, இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தையும் படைச்சு பரிபாலிக்கிற இறைவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் படைச்சு
அதை எப்படி தனக்கு இதுக்குள்ள வந்தாதான் நீ வந்து சொர்க்கம் போக முடியும், இந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னா அது இறைவன் இல்லையே அப்படிங்கிற சிந்தனை வந்து எனக்கு நல்லா கொடுத்தான். அந்த இறைவன் அதை கொடுக்கும்போது நான் அதை சிந்திச்சேன். எனக்குள்ள சில கேள்விகள், அந்த கேள்விகளை தேடி 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 நான் போக போக எனக்கான விடை கிடைச்சது. என்னுடைய தேடலுக்கான விடை என்னை இந்த இடத்துல இந்த நிலையில இறைவன் வந்து உட்கார வச்சுட்டான், பேச வைக்கிறான். அவன் தான் என்னை வழி நடத்துறான், வழி காட்டிட்டு இருக்கான், ஒவ்வொரு நிமிஷமும் வழி காட்டிட்டு இருக்கான். நான் நிராயுதபாணியா இருக்கும்போது கூட என் மனசுல எனக்கு என் சுத்தி யாருமே இல்லாத அந்த நிலையில கூட எனக்கு அமைதியையும் சமாதானத்தையும் உறுதியையும் நம்பிக்கையும் உள்ளட்சத்தையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தான். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய அத்தாட்சிகள் வந்து இறைவன் காமிச்சிருக்கான். என்னுடைய உடல் நலத்துல இருக்கட்டும், என் குழந்தைகளா இருக்கட்டும், என்னுடைய 2 குழந்தைகளுமே அல்லாவோட அத்தாட்சி தான். நான் கேட்காம எனக்கு கொடுத்த 2 அத்தாட்சிகள். இத ரொம்ப வந்து என்ன சொல்றது, அதாவது இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணரக்கூடிய நிறைய அத்தாட்சிகளை எனக்கு வந்து வாழ்க்கையில காமிச்சுட்டே இருக்கான். அதே மாதிரி இது வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இது வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நான் தான் அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா முதல்ல ஒரு சிலை வணக்கத்துல இருந்து அதன் பிறகு இறைவன் எதுன்னு தேடி 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 பல வேதங்களையும் நான் வந்து பைபிளையும் படிச்சேன், மற்ற வேதங்களையும் படிச்சேன், குரானையும் படிக்கிறேன். குரானை படிச்சு ஒரு தெளிவுக்கு வந்து குரானை எப்படி பார்க்கணும், எப்படி சிந்திக்கணும், அதுல வந்து இறைவன் வந்து தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கான், ஒரு மனிதனா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குணநலன்கள்ல எப்படி இருக்கணும், உணர்வை எப்படி பேணணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா வந்து நான் இந்த வேதத்தை படிச்சதன் பிறகுதான் எனக்கு முழுமையா அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். திருப்தியா இருக்கு, மனசுக்கு வந்து ஒரு அமைதியா இருக்கு. இதுல வந்து எனக்கு தெளிவு கிடைச்சதுல ஓதும் போது அரபுல ஓதும்போது புரிஞ்சுதான். அரபுல ஓதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் அர்த்தத்தோட தான் ஓதுவோம். ஆனா வந்து அவங்க ஒரு சிஸ்டமோட இதை பண்ணாதான் இது நன்மை, இதை இத்தனை தடவை ஓதுனா இத்தனை நன்மை, இதை இத்தனை தடவை பண்ணா எத்தனை நன்மை, இப்படியே சொல்லுவாங்க. அப்ப யாருமே அதை யோசிக்காம அவங்க சொல்றத ஒரு ஒரு 10 பேர் ஒரு பக்கம் போறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஒரு வழியில போறாங்க அப்படிங்கும் போது இது சரியா தப்பான்னு யாரும் யோசிக்கல. எல்லாருமே அந்த 10 பேரோட சேர்த்து போக ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன், எதுக்கு, இது உண்மையாவே அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானா, வேதத்துல உண்மையாவே அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானாங்கிறத யாராவது ஒருத்தர் சிந்திச்சா கூட நமக்கு அதுல இருந்து ஒரு விடை கிடைச்சிடும். அல்லாஹ் இறைவன் வந்து அந்த இடத்துல எனக்கு அந்த தேடலையும் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்ததுனால நான் யோசிச்சு தேடி 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 என்னுடைய விடைக்கு அல்லாஹ் வந்து ஒரு கேள்விக்கு வந்து விடையை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து மதர்சால போய் ஓதிட்டு இருக்கும்போது 5 வேளை தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்துனா இதுதான் அடிப்படையான சட்டங்கள் எல்லாமே இப்படிதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இறைவன் வந்து உண்மையாவே அதை வேதத்துல வந்து எப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத உண்மையா உள்ள படிச்சு பார்க்கும்போது, என்னோட தாய்மொழியில அதை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி என்கிட்ட இறைவன் எப்படி பேசுறான், ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய சூழ்நிலைக்கு என் பிரச்சனைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை திறந்து படிக்கும்போது என்கிட்ட எப்படி பேசுறான், எனக்கு எப்படி வழிகாட்டுறான் அப்படிங்கிறது அதை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில படிக்கும்போது தான், உணரும் போதுதான் அது புரியும். இப்ப நான் படிக்கும்போது அது எனக்கு ஒரு உணர்வா, வழிகாட்டுதலா, உபதேசமா, எச்சரிக்கையா, நற்செய்தியா அது எனக்கு இறைவன் சொல்றான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோட நெருக்கடியில ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அந்த வேதத்தை திறக்கும் போது எல்லார்கிட்டையுமே கண்டிப்பா பேசுவான். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நிறைய இடத்துல அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. எல்லாம் எனக்கு வந்து வழிகாட்டியிருக்கான். அது மாதிரி தனிப்பட்ட முறையில எல்லாருக்குமே வேதம்ங்கிறது தனிப்பட்ட முறையில தூதர்களுக்கு, நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் வந்து வழி காமிச்சானோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே, நம்ம யாரெல்லாம் அல்லாவோட வழியில நம்பிக்கையோட, உறுதியோட, ஓர்மையோட இருக்கும்போது நிச்சயமா அல்லாஹ் வந்து இறைவன் வந்து வழிகாட்டுவோம். அந்த வேதத்தை திறந்து படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இதுல வந்து தீர்வு இருக்கு, நிச்சயமா தீர்வு இருக்கு. இது வந்து நான் வந்து இந்த கூட்டத்துல இருக்கேன், நான் அந்த கூட்டத்துல இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. யாரு எப்படி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் ஆழமா அந்த நம்பிக்கை உள்ள மனசுல ஆழமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இதுல வந்து தீர்வு இருக்கு. ஏன்னா அந்த தீர்வை நான் வந்து நிறைய இடங்கள்ல என் வாழ்க்கையில இறைவன் வந்து எனக்கு காமிச்சிருக்கான். அதை நான் வந்து உணர்ந்திருக்கேன். இந்த உணர்வு பூர்வமா சொல்றேன். அதை உணர்ந்ததுனாலதான் என்னால இது வந்து சொல்ல முடியுது. சும்மா வாய் வார்த்தையை அதை வந்து சொல்ல முடியாது. வாழ்க்கையில நிறைய அத்தாட்சிகள், நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் கடந்து வந்ததுனால என்னால வந்து இந்த விஷயங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுது. நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து இந்த குரான, இந்த வேதம் வந்து இது வந்து வழிகாட்டியா எடுத்து ஒவ்வொருத்தரும் படிச்சு
உண்மையாவே இறைவன் நம்மளை ஏன் படைச்சிருக்கான், நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம். சில நேரங்கள்ல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எனக்கு தோணும், நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் இங்க இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படியெல்லாம் தோணும். அப்ப ஒவ்வொரு அந்த நோக்கம் வந்து நம்ம அந்த பர்பஸ், லைஃபோட பர்பஸ் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு, அதுல நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதுல வந்து நின்று ஜெயிச்சு வந்துருவோம். அதுதான் உண்மை. இந்த நிமிஷம் அந்த இடத்துல வந்து இறைவன் வந்து அந்த புரிதலையும் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த தன்மையும் தந்ததுனால நான் இங்க வந்து உங்ககிட்ட என்னுடைய என் வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இறைவன் போதுமானவன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே.